வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. ஆ அப்புறம் அமெரிக்கா வந்து அவங்க ரஜினி ரஜினி முருகன் வந்து ஓகே. அப்புறம் இரவு 8 மணிக்கு வரேன்ட்டாங்க. இன்னைக்கு ஓ, சனிக்கிழமை தானே. ஆமாங்கய்யா. அவரை தான் பிடிக்க முடியல. அந்த யார ரவி பெருமாள் தான் பிடிக்க முடியல. ம். அவர் அப்படியே அவரு இன்னும் அவரு அந்த அந்த தைரியம் இன்னும் அவருக்கு வரல. இவ்வளவு பேசி அவருக்கு தைரியம் வரல. இவ்வளவு பேசியும் அவர் அந்த நீர்லயே இருந்தா தான் கரைங்கிறது. நீரிலேயே இருந்தா தான் கரையும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் 15 கிலோ என்ன குறைஞ்சிருக்காரு. நீர்ல இருந்தா தான் கரையும். ஏன்னா உங்களுக்கு பெருங்குடல் எப்ப தெரியும் எதுனா என்ன நீங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சிறு பழச்சாறு சாப்பிட்டா கூட எடை கூடிரும். அதாவது கரைச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு அந்த விஷம் வந்து நாக்குல படிகிறப்பதான் இந்த உணவு சாப்பிடணுங்கிற எண்ணம் இன்னும் யாருக்கும் வரல. நம்ம என்ன ஆரம்பத்துல ஒரு 10 15 நாள் ஆரம்பத்துல ஒரு 10 15 நாள் பெருங்குடல் சுத்தம் பண்ணி விட்டுறோம். அப்ப வந்து அந்த பயம் போயிரும். இப்ப நான் ஒருவேளை உணவு சொல்றேன் இல்லையா, முழுப்பட்டி நம்ம போட போறது இல்ல. ஒருவேளை உணவு சொல்றேன். ஆரம்பத்துல வந்து ஒரு 10 15 நாளைக்கு பண்ணிட்டு, அப்புறம் அந்த நீங்க என்ன பண்ண உணவு நேரத்தை தள்ளி போட்டே போகணும். உணவு நேரத்தை தள்ளி போட்டுட்டு போய் நீரை வைத்து உணவு நேரத்தை பள்ளி போடணும். இப்போ வந்து ஒரு நாள் பூரா இருக்கிறீங்களா, ஒன்றும் ஆகலையா 2 நாள் பண்ணி பார்க்கணும். ஒன்றும் ஆகலையா 3 நாள் பண்ணி பார்க்கணும். இப்போ நாக்குல கசப்பு வருதா உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு வேக வைத்த மாங்காய் அல்லது வேக வைத்த முட்டைக்கோஸ் அல்லது வேற உங்களுக்கு என்ன காய்கறி கிடைக்குது சாப்பிட்டு நீங்க அந்த விஷத்தை பூரா பெருங்குடலுக்கு இழுத்துட்டு போயிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மீண்டும் அந்த மீண்டும் அந்த அந்த இந்த பரிணாம நோய் பிறவி நோய் வந்து அமைதிப்படுத்தணும். அப்படித்தான் தைரியம் வரணும். அப்படியே அப்ப வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கணும். தொடர்புலயே வரமாட்டேங்கிறாங்க. தொடர்புலயே தினம் வரணும். அதை இந்த நீங்க வந்து கடுமையான சட்டங்களை போட்டாங்க. காலையில 2 3 பேர் நேர்ல சந்திச்சாங்களா கூட கடுமையா சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்க 30 நாள் முதல்ல ஆலோசனை வகுப்புக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து 10 மாசம் நீங்க கட்டணம் கட்டி தான் படிக்கணும். ஒரு மாசம் சரியில்லைனா கூட நீங்க வெளியே வகுப்புல இருக்க முடியாது. ஒரு மாசம் நீங்க பார்ப்பேன். ஒரு மாசம் அந்த கட்டணம் கட்டி தான் சேரணும். இந்த ஒரு மாசம் ஆசிரியருக்கு திருப்தி இல்லைன்னா நீ 2வது மாசம் நீ சேர முடியாது. விதியை கடுமையாக்கணும். விதியை என்ன பண்ற, அவங்களால எந்த முன்னேற்றம் நமக்கு தர முடியாது. அவங்களால வெறும் 5 கிலோ குறைச்சிருக்கிறீங்க, அது பிரயோஜனங்கள் இல்லை. அதாவது பிரயோஜனம் கிடையாது. உங்க கருத்தை சொல்லுங்க. ஆமாங்கய்யா, கரெக்ட் தாங்கய்யா. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் அந்த புரிதலின்படி அவங்களுக்கு வந்து மேம்படி அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த செகண்ட் மந்த் அவங்களுக்கு தேவை கிடையாது. பட் ஆனா அதையும் மீறி அவங்களுக்கு செகண்ட் மந்த் தேவைப்படுது அப்படின்னா, ஒண்ணு அவங்க நேர்ல வந்து ஒரு எதனா ஒரு இந்தியா வந்து செய்ய முடியுமா அப்படின்னு, இல்லாட்டி பக்கத்திலேயே இருந்து செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கணும். யார் யார் அந்த விருப்பம் இருந்தோ அதை செய்ய முடியலைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றது கொஞ்சம் யோசிக்கலாம். அவங்க தான் வெளிநாட்டுல இருக்காங்களே. இல்ல அப்ப அவங்களோட ப்ரையாரிட்டியா அது இருக்கும். இல்ல இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். அது சரி. இல்ல இது அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க. வாங்க வாங்க. வணக்கம். 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 வாங்க 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 வாங்க. ஆரோக்கியசாமி. வணக்கம். வணக்கம் 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 ஆரோக்கியசாமி. வணக்கம். சரி, ஆக நாம நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க வந்து வெளிநாட்டுல மியூட்ல போட்டு மியூட்ல போட்டுங்க ஐயா. உங்களுக்கு வந்து சத்தம் வந்துட்டே இருக்கு ஆரோக்கியசாமி. பேசும்போது நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதா, நீங்க போட்டு மாட்டி வரலாம். ஏன்னா உங்க பக்கம் சத்தம் அதிகமா இருக்கு. கவனிக்கலாம், நீங்க கவனிக்கலாம். அதுதான் என்ன பண்ணணும்னா, இப்ப அவங்க நமக்கு தினம் வந்தாகணும். தினம் ஒரு நாள் கூட தவறாம வரணும். இப்ப நாம இனிமேல் அவங்க கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க வந்து இனி புதுசா சேர்றவங்களுக்கு இந்த விதி போட்ட வேண்டியதுதான். புதுசா சேர்றவங்களுக்கு
அதாவது ஆலோசனை வகுப்பை 30 எடுத்துட்டா நோய்க்கெல்லாம் வைத்தியம் நோய் வந்து ரொம்ப துடிதுடிக்கிற மாதிரி இருந்தா இந்த விதிகளுக்கு வந்தா ரொம்ப துடிதுடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நம்ம அதை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அவங்க வணக்கம். ரொம்ப அவங்க துடிதுடிக்கிற நோயா இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நீ ஆலோசனை வகுப்பு பெறாம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க. அதாவது ஆலோசனை வகுப்புல 30 நாள் நீ வந்து 30 நாள் ஆலோசனை வகுப்பு வராம உனக்கு மருத்துவமே கிடையாது அப்படின்னு முடிவு சரியா? மருத்துவமே கிடையாது. ஏன்னா நாம அவனை காப்பாத்தி என்ன பண்ண போறோம்? நமக்கு தேவை மாணவர்களை உருவாக்குறது தான். நோயாளி குணமாக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? நோய் எங்கேயுமே குணமாக்கிட்டு போயிடறோம். நம்ம மாணவர்களை உருவாக்குறது நம்ம வேலை. என்னது? அதாவது இதை எடுத்து செய்யறதுக்கு அடுத்த தலைமுறையினர் வளரணும், மேல வரணும். அடுத்து யாரு நோய் செய்யறாங்க? எங்கே நோய் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நோய் நிறைய டைம் பேச தெரியுமா? நான் ஆயிரக்கணக்கான பேர் நோயை குணமாக்கி இருக்குங்கய்யா. ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னது? ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னது? இப்ப சொல்றேன். நம்ம நம்ம அவரு பேரு திருமாறன் கூட வாங்க வாங்க வந்து பேசுங்க பேசுங்கன்னு சொல்றேன். வந்தா தானே ஆகும். அதனால இனிமேல் வந்து பயிற்சி யாருக்கு இல்லை. முதல்ல நீ மாணவரை சேர்ந்து 10 மாசம் நீ கட்டணம் கட்டுறதா தான் உனக்கு வைத்தியம். இல்லைன்னா வைத்தியம் இதுதான் உனக்கு வந்து பயிற்சியும் இதுதான். இருந்தா வராட்டி போ, அப்படியே வெட்டி விட்டுற வேண்டியது. இனிமேல் இந்த கருணையில காட்டக்கூடாதுங்க ஐயா. இனிமேல் கருணையே கிடையாது யாருக்குமே. இது வந்து கருணை காட்டுறது இல்லை, இது தப்பிச்சு போற முறை. என்னது? நீச்சல் அடிச்சாதான் நீச்சல் அடிச்சாதான் முதலில் இருந்து தப்பிக்க முடியும். முதலை இறக்கையை நீ முதலுக்கு இறையை நீ செத்துதான் போகணும். இது இயற்கையின் சட்டம். இது என்னது? இங்க உட்காந்துட்டு புத்தகத்தை வாங்கிட்டு உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதெல்லாம் வேலை நடக்காது. புத்தகத்தை வாங்கி நீ படிச்சுக்கோ, அதை பத்தி கவலை இல்லை. இனிட்ட சேரணும்னா இதுதான் விதி. 10 மாசத்துக்கு கட்டணம் உண்டு. கட்டுறதா இருந்தா வா, இல்லாட்ட கிடையாது. நீ எங்கேயுமே கத்துக்கோ. இந்த மருத்துவத்தை சொல்லித்தரக்கு உலகத்துல ஆள் கிடையாது. இந்த மருத்துவத்தை சொல்லித்தர்றதுக்கு எல்லா மன்றங்களும் எல்லா மருத்துவ மையங்களும் சாப்பாட்டு மன்றம். எல்லா மருத்துவ மையங்களும் சாப்பாட்டு மன்றமா இருக்குது. எல்லா யோக மன்றங்களும் சாப்பாட்டு மன்றமா இருக்குது. அப்புறம் எப்படி நீங்க ஆரோக்கியத்தை பெறுவீங்க? எல்லா மருத்துவ மையங்களும் சாப்பாட்டு மன்றமா மாறிடுது. ஏற்கனவே தின்னு கெட்டு தான் போறான். அங்கேயே ஹோட்டல் கடை. எல்லா மருத்துவமனையிலும் ஹோட்டல் கடை இருக்குதுங்க. எல்லா மருத்துவமனையிலையும் ஹோட்டல் கடை இருக்குது. எல்லா யோக மன்றத்திலையும் ஹோட்டல் கடை இருக்குது. இது யோகம்னா உங்களுக்கு தெரியல. யோகம்னு சரி, எந்த யோக மன்றமாவது ஒரு நோயை தீர்த்துருக்குதா? எந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு 2 லட்சம் யோக மன்றம் இருக்கலாம், எந்த யோக மன்றமாவது நோயை தீர்த்துருக்குதா? உடல் சம்பந்தமான நோயை தீர்த்துருக்குதா? சரி, அந்த யோக மன்றத்தை நடத்துறான் பாருங்க, அவனுக்கு உடல் நோய் வந்து அவனே தீர்த்துருக்கானா? நான் கேட்கற கேள்வி சரியா தவறா சொல்லுங்க தயவு செய்து. கரெக்ட் தான் ஐயா. எவனாச்சும் தீர்த்துருக்காரு கேட்டா கூட வந்து மூட்டு அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு போனாருங்க. சரி, அப்ப இவனெல்லாம் எதுக்கு யோக மன்றம் நடத்துறீங்க நீங்க? என்ன அப்ப அவனுக்கு வாத நோய். என்னது? அவருக்கு வாத நோய். அப்ப வாத நோய் இருக்கிற யோகா மன்றம் எதுக்கு யோகா நடத்துறியா? உனக்கே வாத நோய், நீ வந்து எங்க போற? அப்ப பால் குடிக்கிறவனுக்கு இறைச்சி திங்கிறவன் அவன். பால் குடிக்கிறவன் பால் குடிச்சா என்ன அர்த்தம்? இறைச்சி திங்கிறான்னு அர்த்தம். இது நியம மார்க்கம் ஐயா, சாதாரணம் இல்லை. இது வந்து பசி சுரப்பை கட்டுப்படுத்துற மார்க்கம். பசி சுரப்பை கட்டுறது தெரியல, அதனால நோயில மாட்டிக்கிறான். நம்ம அரையும் குறையுமா பசி சுரப்பை கட்டுப்படுத்துறோம், இதுக்கே இவ்வளவு ஆரோக்கியம் வருது இல்லையா? பெரிய நம்ம அரையும் குறையுமா அரையும் குறையுமே செஞ்சாவே நமக்கு என்ன வந்துருது? ஆரோக்கியம் வந்துருது, உடல் எடை குறையுது, தொப்பை ஏதாச்சும் சின்ன போகுது. இப்ப இந்தியாவில இருக்கிற ஒரு 10 லட்சம் மன்றங்கள் இருக்கலாம். தியான மன்றங்கிறான், யோக மன்றம்ங்கிறான், குண்டலை மன்றங்கிறான், மண்டலை மன்றங்கிறான், வாசி யோக மண்டலங்கிறான், என்னென்ன ஏலவலம் சொல்றான். அவனுக்கு நோய் வந்தா மட்டும் நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுறான். எங்க ஓடிடுறான்? அப்புறம் உனக்கு நோய் வந்து தீர்க்க முடியாது. ஏன்னா அறிவுனா தன் நோய் தீர்க்கணும் இல்ல.
அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கு முள்ளளிக்கல் ஆகாருங்கிறாரு. அறிவு அது மட்டும் இல்ல, அறிவினால் ஆவதுண்டோ பிரிதன் நோய் தன் நோய் போல் கவற்ற கிடைக்கிறாரு. அறிவினால் ஆவது என்னன்னு கேட்கிறாரு. அறிவு என்பது வேறு, அறிவினால் ஆவது என்பது வேறு. முதல்ல அறிவுனா என்னன்னு விளக்கம் தெரியணும். முதல்ல அறிவுக்கான விளக்கம். இந்த இந்தியாவில அறிவுக்கான விளக்கம் ஒரு பயலும் சொல்றது இல்ல, திருவள்ளுவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை அத்தனை கழிச்சடிகளும் தமிழை படிக்கணும். முதல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை கழிச்சடிகளும் தமிழை படிச்சாவல, தமிழை படிக்க தவிர இவனுக்கு ஆரோக்கியமே கிடைக்காது. சரி, இங்கிலீஷ்ல பிஹெச்டி வாங்குற ஆரோக்கியம் கிடைச்சிருமா எனக்கு? இங்கிலீஷ்ல பிஹெச்டி வாங்குறேன், 3 பிஹெச்டி வாங்குறேன், 7 பிஹெச்டி வாங்குறேன், லண்டன்ல போய் பிஹெச்டி வாங்குறேன், அமெரிக்காலும் பிஹெச்டி வாங்குறேன், எனக்கு ஆரோக்கியம் வந்துருமா? நான் கேட்கற கேள்வி புரியுதே இல்லையா? ஆரோக்கியம்னா என்னையா? முதல்ல ஆரோக்கியத்துக்கு பதில் சொல்லுங்க. வாட் இஸ் மீனிங் பை ஹெல்த்? ஹெல்த்னா என்ன? யாராவது பதில் சொல்றீங்களா? இன்னும் கதை விடுவானுங்க எல்லாருமே. நீங்க ஒரு யோக மன்ற தவிர ஹெல்த்னா என்னன்னு கேளுங்களா பார்க்க. வாட் இஸ் மீன் பை ஹெல்த் வித் யோக மெத்தடாலஜி? யோகம்னா என்ன? யோகம் வேணுமா? ஆரோக்கியம்னா என்ன? அது பதில் சொல்ல சொல்லுங்க. ஒரு பயலாவது இந்தியாவில் ஆரோக்கியம்னா என்ன சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன், உடல் 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 அது பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், 3 ஹெல்த்தும் வரணும். என்னது? இதுக்கு பேரு டோட்டல் ஹெல்த்னு பேரு. இதுக்கு பேரு டோட்டல், வெறு ஹெல்த் கிடையாது. டோட்டல் ஹெல்த்னா மொத்தமான ஆரோக்கியம். மொத்தமான ஆரோக்கியம் 3 ஆரோக்கியம் இருக்கு. ஆனா ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்றான்னா, ஆங்கில மருத்துவத்தில் ஒரு ஒரு தத்துவம் சொல்றான். அதாவது என்ன சொல்றான், பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் கிளினிக்கல் ஹெல்த்னு சொல்லுவான். பிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் கிளினிக்கல், இந்த 3 ஹெல்த் வரணுங்கிற. ஒரு வெங்காயம் வராது. என்னது? அவன் அவன் பன்னிக்கறி திங்கிறவன். பன்னிக்கறி தின்னுட்டு ஜீரணீர், பன்னிக்கறி தின்னாவே வயிற்றுல ஜீரணீர் சுரந்துரும். பன்னிக்கறி தின்னாவே பன்னிக்கறி தின்ன வயிற்றுல ஃப்ரீ ரெடிக்கல் உருவாயிருங்க. ஃப்ரீ ரெடிக்கல் உருவாயிரும். அவன் பாணிலே பேசுவான். பன்னிக்கறி தின்னாவே வயிற்றுல ஃப்ரீ, மாட்டிறைச்சி தின்னா வயிற்றுல ஃப்ரீ ரெடிக்கல் உருவாயிரும். நம்ம மரணத்தை எதிர்க்கின்ற ஆளுங்க. நாம யாரு? அழிவை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம யாரு? மரணமில்லா பெருவாழ்வு. அழிவை ஏற்று, அது எப்படி வேணா பேர் வச்சுக்கோங்க. அழிவை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை கூட கோமாளின்னு சொல்லுவான். மரணத்தை ஏத்துக்கிறோம். இப்ப மரணம் உண்டுன்னு சொன்னா, மரணம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன என்ன ரைட் இருக்குன்னா? மரணம் உண்டுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னது? கடவுள் உண்டுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லலாம்ல. மரணம் உண்டுன்னு சொன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்? மரணம் இல்லைன்னு சொல்லலாம். ஆமா, கடவுள் உண்டுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லலாம். அது என்ன பின்ன தண்டிச்சிரும், உலகம் தண்டிச்சிரும் நம்மள. அப்ப எது இயற்கை நம்மளை தண்டிச்சிருமான்னு கேட்கறேன். உண்டு இல்லைன்னு உண்டு இல்லைன்னு சொல்றதுனால இயற்கை நம்மளை தண்டிக்குமான்னு கேட்கறேன். உண்டு இல்லைன்னு, உண்டுன்னா எதை விட வச்சுக்கலாம், உண்டுன்னா எதை விட வச்சுக்கோ, இல்லைன்னா எதை விட வச்சுக்கோ. உண்டு இல்லைன்னு சொல்றதுனால இயற்கை தண்டிச்சிருமா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சது உண்டுங்கிறேன், தெரியாது இல்லைங்கிறேன். இது என்ன குற்றம்ங்கிறேன் நான்? எனக்கு தெரிஞ்சது உண்டுன்னு சொல்றேன், எனக்கு தெரியாத இல்லைன்னு சொல்றேன். எப்படி இது குற்றமாகும்? எனக்கு தெரிஞ்சாத்தானுங்க சொல்லுவேன் நான் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சாத்தானே. யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? உண்டுன்னு சொல்றது யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? இல்லைன்னு சொல்றது யாராவது நிரூபிச்சிருக்காங்க? அப்படிலாம் யாரும் நிரூபிக்கவே முடியாது. இந்த புவா தலையா போட்டு பாக்குற மாதிரி காசை சுண்டி விட்டோம்னா அது ரெண்டுமே சுத்துது. ஆமா, ரெண்டுமே தான் அர்த்தம். அப்படிதான் தமிழ் சித்தாந்தம் அப்படிதான் இருக்குது. உருவாகி அருவாகி அப்படின்னு தான் சொல்றான். உருவாகி அருவாகி, உருவமாயும் இருக்கிற அருவமாய் இருக்கிற, பொய்யா இருக்கிறேன் எடுத்துறான், பொய்யா இருக்கிறேங்கிறான், மெய்யா இருக்கிறேங்கிறான். அந்த பொய்னா என்ன? நான் சொல்ல, திருவாசகமே அப்படி சொல்லுது. திருவாசகமே உண்மையுமா, உண்மையுமாய் இன்மையுமாய், அதுக்கு என்னங்க அர்த்தம்? உண்மையுமாய் இன்மையுமாய், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, வழிங்கிறான் ஒளிங்கிறான். அதெல்லாம் நீ வழி, வழியாகி இருப்பது நீதான். வழிதான் காற்றுன்னு வச்சுக்கலாம். வழி அது வழியாகி, ஒளியாகினா ஒளின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு, லைட்டு. வழியாகி ஒளியாகி, ஊனாகி, ஊடுன்னா சரையும் உருவம் வருது, உயிராகி அட உயிர் வருது. உண்மையுமாய், அது என்ன உண்மையுமாய்? அப்புறம் இன்மையுமாய், உண்மைனா இருக்கிறாய்ன்னு அர்த்தம், இன்மையினா இல்லைன்னு அர்த்தம். அப்ப உண்மைனா உண்டுன்னு அர்த்தம், இன்மைனா இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு அர்த்தம். அப்படி யார் சொல்றாங்க?
ம். திருவாசகத்துல இருக்கா இல்லையா? இந்த பாட்டு இருக்கா? இந்த பாட்டு திருவாசகத்துல இருக்கா இல்லையா? படிச்சு பாருங்க. இதை விட அருணகிரிநாதர் அவர் முழுக்க முழுக்க சித்தர், அதாவது பக்தி மார்க்கம். எது? அந்த திருவாசகம் கூட பக்தி மார்க்கத்தை சேர்ந்ததுதான். இன்னொரு மார்க்கம் இருக்கு, சித்தர் மார்க்கம். அது போட்டு மரண சாத்துறான். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். என்னது? குருவாய் அருவாய் உளதாய் இளதாய். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். அது குரு பின்னாட வருது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். அது என்ன உருவாய் அருவாய்? அது என்ன? உருவம்னா அருவம்னா, உருவம்னா என்ன, அருவம்னா என்ன? பதில் சொல்லுங்க. உருவம்னா உருவமா இருக்கிறது, அருவம்னா வந்து உருவம் இல்லாம இருக்கிறது. எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு ஆனா உருவம் இல்ல. உளதாய் இளதாய் அது என்னது? உளதாய் இளதாய் இருக்கிறது இல்லாம இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப இதுல உண்டியல் இதுல வந்துருச்சா? உண்டியலின் தத்துவம் வந்துருச்சா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப இதுல என்ன வருத்தப்பட வேண்டியது என்ன இருக்குது? இதுல வருத்தப்பட வேண்டியதுக்கு என்ன இருக்குது? இதுல என்ன வருத்தம் கேக்குறேன். அதுதான் நான் சொல்லுவேன். அது உண்டி இல்லைங்கிறது இயற்கையில் இருக்கிறது தான். உண்டி இல்லைங்கிறது நீ மூணாவது ஒரு காலை போட்டுக்கோ. மூணாவது ஒரு ஆட்டோ மாதிரி மூணாவது ஒரு காலை போட்டு ஸ்ட்ராங்கா நில்லு. இப்ப உண்டுன்னு சொல்றதுனால நன்மை எடுத்துக்கோ, இல்லைன்னு சொல்றதுனால நன்மை எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு நீ மூணாவது ஒரு காலை போட்டுக்க. நீ ஒரு காலை போட்டு மூணாவது ஒரு கால், 3 கால் வச்சுட்டே முக்கோணம் அப்படி ஜம்முன்னு நின்றுக்கலாம். என்னது? ஏற்கனவே மனிதனுக்கு 2 கால் தான். நம்பிக்கைன்னு அந்த அறிவுல தெளிவான 3வது கால். அதாவது ஏற்கனவே நமக்கு 2 கால் இருக்கு. இந்த 3வது கால் வந்து இயற்கையாவே நமக்கு 2 கால் இருக்குது. நாம வந்து மனதில் தான் நடக்கக்கூடியவங்க. அறிவால் நடக்கிறவன் அல்ல, நாம மனதால் நடக்கக்கூடியவன். அதெல்லாம் மனிதன்னு பேர் வச்சாங்க. அறிவன்னு பேர் வச்சுக்கணும். சித்தருக்கு பேர் அறிவன்னு பேரு. சித்தர்னா அறிவர்னு பேரு. அப்புறம் அதெல்லாம் தாண்டி பொதுவாக நாமள மனிதன். அதாவது மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயம் நாளிரு வழக்கமும் தாமதர் பாக்கமும். நாளிரு வழக்கின் தாபதர் பாக்கமும் தொல்காப்பியத்தில் சொல்லுது. நாளிரு வழக்குனா 4 பெருக்கல் 8 எவ்வளவு? 4 பெருக்கல் 2 எவ்வளவு? 8 அப்படி நான் சொல்ல, தொல்காப்பியம் சொல்லுது. நாளிரு வழக்கின் தாபதர் பாக்கமும். அதாவது துறைகள் இருந்தா டிபார்ட்மெண்ட் அப்பவே வந்தாச்சு. நீங்க எப்படி பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அப்புறம் பயாலஜி டிபார்ட்மெண்ட் அப்பவே டிபார்ட்மெண்ட்ல வந்தாச்சு. பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிற டிபார்ட்மெண்ட்டே இருந்திருக்குது. என்னது? அதே மாதிரி அறிவர் பாக்கமும் இருக்கு. அறிவர் துறை இருந்திருக்குது. தாபதர் துறை. தாபதர்னா பசி தாகத்தை, தாபர்னா தபசுன்னு அர்த்தம். தபசுனா பசி தாகத்தை கட்டுப்படுத்துன்னு அர்த்தம். அதெல்லாம் திருவள்ளுவர் தவம்னு பேர் வச்சாரு. திருவள்ளுவர் தபம்னு பேர் வச்சுக்கிட்டு பசி தாகத்தை கட்டுப்படுத்த சொல்றாரு. எதை சொல்றாரு? ஏன்னா அவரு தான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும். ஏன்னா நீ பிச்சை எடுத்து வாழாம இருக்கணும்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்த சொன்னார். பசிங்கிறது ஒரு வாத நோய். பசிங்கிறது வந்து ஆரோக்கிய நோய் கிடையாது. பசிங்கிறது வாத நோய். பசிங்கிறது வாத நோய், பசிங்கிறது பித்த நோய், பசிங்கிறது சளி நோய். அந்த நோய் தான் மரணத்துக்கு காரணம். அழகா சொல்றாரு, அந்த நோய் தான் மரணத்துக்கு காரணம்ங்கிறாரு. வள்ளலார் ஒரு வகையில் சொன்னாலும் கூட மரணத்துக்கு அடிப்படை காரணமே அந்த வாதம் என்கிற நோயும். அதனாலதான் நோய் வந்து சாகுறீங்க. இந்த 3ல வந்தாகணும். சக்கரை நோயும் வாதத்துல வரும். எல்லா நோயும் வாதத்துல தான் வரும். எல்லா நோயும் அசிடிட்டில தான் வரும். என்னது? வாதம்னா அசிடிட்டி அப்படியே வச்சுக்கோங்க. வாதம்னா இவன் வெள்ளைக்காரன் பாணியிலே பேசுவான். வாதம்னா அசிடிட்டி அல்லது காரத்தன்மை. அல்லது இன்னும் காரத்தன்மை அதிகமாகணும் அல்லது அமிலத்தன்மை அதிகமாகணும். காரத்தன்மை அதாவது காரத்தன்மை அதிகமானாலும் சரியே, அது புளிப்புனா அசிடிட்டி. அப்ப என்ன சொல்றேன்னா கேன்சர் வர்றது காரணமே அசிடிட்டின்ட்டா. அப்ப நீ திங்கறதெல்லாம் அசிடிட்டி. இன்டர்நெட் கொஞ்சம் ப்ராப்ளம். இல்ல கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கால் வந்து என்றது ப்ராப்ளமா? ஹேங் ஆயிருச்சு நீங்க பேசுறது. ஆமா நின்றுச்சா? கேக்குதாப்போ? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. நெட் அங்க, அதாவது இங்க வந்து காரணம் மொபைல் இருந்து நான் போடுறதுனால பிரச்சனை. அது வந்து வேற மதுரையில இருக்கேன் நான். வந்து அந்த ஃபைபர் கேபிள் இருக்கிறப்ப இருந்தா அது நல்லா எடுத்தது. இங்க எடுக்காது. இங்க இது 5 GB காலையில இருந்து ஓடி 5 GB காலியா போச்சு. மறுபடியும் 2 GB போடணும்.
அதனால இப்ப நம்ம அதை கடுமையாக்க போறேன்னு நான் முன்கூட்டி நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீ வரக்கூடியவங்கள ஒழுங்கா வர, நீ நீ போனதெல்லாம் போச்சு, நீ இருக்கிற மாணவர்ல ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். நீ வரக்கூடிய நாளைக்கு சேர்ந்தாங்கன்னா முதல் கட்டணம் இதுதான், இதை போட்டாச்சு. அங்களே 4 கட்டணம் போட்டாச்சு அவங்களுக்கு. ஒன்று வந்து புத்தக கட்டணம் போட்டாச்சு, அது நீ வாங்கி படிச்சுக்க வேண்டியதுதான். ஆலோசனை கட்டணம் போட்டாச்சு, அதே நீங்க ஆலோசனை கட்டணம் செலுத்திட்டு தான் உள்ள வரணும். கேட்பேன், அடுத்த முறை யாராவது வந்தாங்கன்னா ஆலோசனை கட்டணம் செலுத்திருக்கான்னு கேட்பேன். இல்லையா அவங்களுக்கு கட் பண்ணிடுவேன். இலவசமா கொடுத்து 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 என்னைக்கும் பிரயோஜனம் இல்லை. இலவசமா கொடுத்து கொடுத்து இலவசம் யாரு கொடுக்கலாம்னா மதிப்பு தெரியாம கொடுங்க. எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போறவங்க கொடுத்துட்டு போவாங்களா? உங்களுக்கு வசதி இருந்தா நீங்க கொடுங்க, நான் ஏன் கொடுக்கணும்? என்கிட்ட கத்துட்டு போறாங்களா இல்லையா? அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப கத்துட்டு போறவங்க சும்மா தான் சொல்லிக் கொடுக்கணும்ல, அதையும் சொல்லி தர்றது இல்ல. எங்கிட்ட கத்துட்டு போனவங்க 1000 கணக்கில் இருப்பாங்க, அதையாவது சொல்லிக் கொடுக்கலாம்ல, அதுவும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த பணத்தை செலவு பண்றதுக்கு அவ்வளோ மனம் வருத்தப்படுது. என்னது, இந்த பாழாய் போன செலவு, ஒண்ணுக்காகாத அந்த காசை செலவு பண்றதுக்கு வருத்தப்படுது. என்னது, அதுக்கு என்ன பண்றது? ஆனா எது மட்டும் ஆரோக்கியம் மட்டும் முத்து மாதிரி வேணும். ஆரோக்கியம் மட்டும் ஒன்றும் கிடைக்காது. மாப்பிளைக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, என்னது பவுனு மாதிரி 10, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு மாப்பிள்ளை, இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறப்போ சொல்லுவாங்க, பவுனும் 10 இருக்கணும், பொண்ணும் முத்தா இருக்கணும். பவுனும் 10 இருக்கணும், பொண்ணும் முத்தமா இருக்கணும். ஆனா மாப்பிள்ளைக்கு மட்டும் ஒரு கண்ணு ஓட்ட. மாப்பிள்ளைக்கு ஒரு கண்ணு ஓட்ட. அவன் என்ன எதிர்பார்க்கான்னு கேட்டீங்கன்னா, பொண்ணும் பவுனும் 10 இருக்கணும், பொண்ணும் முத்தா இருக்கணும். அட முண்டமே. இப்ப மாப்பிள்ளைக்கு என்னடா, மாப்பிள்ளைக்கு ஒரு கண்ணு ஓட, ஒரு கண்ணு நொல்ல, ஒரு கண்ணு நொல்ல கண்ணு. இந்த நொல்ல கண்ணு என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பொண்ணு பார்க்கற போற இடத்துல பவுன் அப்படியே பொண்ணு அழகா லட்சியமா இருக்கணும், பவுன் வந்து நிறைய போட்டிருக்கணும். மாப்பிள்ளை என்னன்னு கேட்ட, மாப்பிள்ளைக்கு ஒரு கண்ணு ஓட்ட. இப்படித்தான் இந்த லட்சணத்தில் இருக்குது. என்ன திருலோக சுந்தர் சிரிக்கிறீங்களே, சொல்லுங்க. இல்ல, இதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சிருச்சு, அந்த ஜெனரேஷன்ல முடிஞ்சிருச்சு. இப்ப வேற மாதிரி எதுவும் போயிட்டு இருக்கு. மாத்தி நடக்குது ஐயா. இப்ப கல்யாணமே வேண்டாங்கிறானா? இப்ப டிமாண்டே இல்ல இப்ப டிமாண்டே பொண்ணுங்க பக்கம் ஆயிடுச்சு. டிமாண்டே பொண்ணுங்க பக்கம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆனாலும் டைம், அதாவது சம்பிரதாயத்துக்கு காரணம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க இல்லைங்கய்யா, இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அப்ப மாப்பிள்ளை டிமாண்ட் வச்சாங்க, இப்ப பொண்ணுங்க அண்ட் ஃபேமிலி அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. மாப்பிள்ளை இப்படி வேணும், மாப்பிள்ளை அப்படி வேணும்னு. ஒண்ணும் நடக்காது, எல்லாம் ஓனக்காலு கோணக்காலு இப்படித்தான். யாரு செஞ்சாலும் தப்பு தான். அது பெண் வீட்டார் செஞ்சாலும் தப்புதான், மாப்பிள்ளை வீட்டார் செஞ்சாலும். திருவள்ளுவர் சொல்றாரு, இனப்பெருக்கத்தை பத்தி பேசுகின்ற பொழுது, இனப்பெருக்கத்தை அவங்க திருமணம் பண்ண போறாங்க. எதுக்கு திருமணம் பண்றேன்னு கேளுங்க. இனப்பெருக்கம் பண்றது தானே திருமணம். எதுக்கு நடக்கிறாங்க? இனப்பெருக்கம் பண்றது தானே. வேற எதுக்காக? திருமணத்தின் நோக்கம் என்னங்க? இனப்பெருக்கம் தானே, வேற என்ன இருக்கு? இனப்பெருக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க, ஒன்றும் தெரியாது. இனப்பெருக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. ஆனா தனக்கு பிறந்த குழந்தை ஓனைய பிறந்தா மட்டும் வானம் மருத்துவமா இருக்கு. தனக்கு பிறந்த மூளை வளர்ச்சி இல்லைன்னா கூட தனக்கு பிறந்த குழந்தை நீ இனப்பெருக்கு தானே பண்ணியிருக்கு, அப்புறம் ஏத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன முட்டாளா இருக்கணும்? அது ஏன் எதிர்பார்க்க? அப்ப ஒழுக்கமா இருக்கணும். அப்ப பிறக்கிற குழந்தை அறிவுள்ள குழந்தையா இருக்கணும். அதுக்கான தத்துவம் என்ன? அதுக்கான பிலாசபி என்ன? தூய்மை. என்னது? கற்பப்பை தூய்மை. சினை முட்டையிலிருந்து சினை குழாய், கருக்குழாய், கருப்பை, கருக்குழாய், அப்புறம் கர்ப்பப்பை, இந்த 3மே தூய்மையா இருக்கணும். சினை உற்பத்தி ஆகிற இடம், அந்த சினைப்பையும் தூய்மையா இருக்கணும். சினை குழாய், அந்த கரு வரக்கூடிய குழாய், அது தூய்மையா இருக்கணும். அப்புறம் கரு வளர்ற இடம், கரு உற்பத்தி ஆகிற இடம், கரு வெளி வர்ற இடம், கரு வளர்கின்ற இடம், 3 இடம் இருக்கா இல்லையா பெண்களுக்கு? இந்த 3 தூய்மையா இருக்கணும். தூய்மையா இருக்குன்னா அவன் இயற்கை உணவு சாப்பிட்டுருக்கணும். என்ன உணவு சாப்பிட்டுருக்கணும்? தண்ணீரை இயற்கை உணவு சாப்பிட்டுருக்கணும். எது சாப்பிட்டுருக்கணும்? அதாவது உடம்பை சுத்தம் செய்த பிறகு சுத்தம் பண்ணியாச்சுனாவே பிளட் பியூர் ஆயிடும். பிளட் பியூர் ஆச்சுனாவே தண்ணீரை இயற்கை உணவு சாப்பிடாது. நீ எப்படி நீ ஆரோக்கியமான குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல அடிப்படை பசி. பிறக்கிறப்ப பசி நமக்கு இருக்குது. இந்த பசியை நமக்கு நிறுத்த தெரியாதுன்னு தாய்ப்பால் குடிச்சு வளர்றோம். 5 அறிவு தான். அதற்கப்புறம் குழந்தை பல்லு முளைக்கிறப்ப அவன் இயற்கை உணவு கனிகள் கொடுத்து பழக்கணும். இயற்கை குழந்தைகளுக்கு இயற்கை உணவு தான் கொடுக்கணும். அது இயற்கை சட்டம். அது டாக்டர் அருணாநகர் அப்படிதான் சொல்லுவார். பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் நேரடியாக பழங்களை வேக வைத்தோ மசித்தோ, அவர் நாட்டில் ஆப்பிள் இருந்திருக்கலாம், அவர் நாட்டில் என்னென்னமோ இருந்திருக்கலாம். அவர் சொல்றாரு வேக வைத்த பழங்கள் கொடுங்குறான், வேக வைத்த ஆப்பிள்ங்கிறாரு. அவர் நாட்டில் ஆப்பிள் சும்மா கிடைக்கும், நம்ம நாட்டில் ஆப்பிளா கிடைக்குது?
நம்ம நாட்டில் ஏதோ கொய்யா பழம் பப்பாளி இருக்கலாம், கொய்யாப்பழம் இருக்கலாம், மாம்பழம் இருக்கலாம், வாழைப்பழம் இருக்கலாம். நம்மளுக்கு சீப் இருக்கிற வாழைப்பழம் தான். நம்மளுக்கு இது இருக்கிற வாழைப்பழம் தான் மலிவு. வாழைப்பழங்கிறது வெடிக்கு போறக்கிறத தவிர சத்துக்கெல்லாம் கிடையாது. வாழைப்பழம் வெடிக்கு போகும், அதை வேக வச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு கேரளாவில் வந்து நேந்திரம் பழத்தை சுட்டு கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. நேந்திரம் பழத்தை ஆவியில வேவிச்சு கொடுப்பாங்க. அந்த குழந்தை அப்படியே அருமையா இருக்கான். அப்புறம் அவனும் கெட்டுட்டான். இப்போ கேரளாக்காரனும் கெட்டு போயிட்டு அவன் போற வேற எதுவும் ஆட்டுக்குழல் சோப்பு, போத்து சூப்பு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு போச்சு. அவ்வளவுதான், சடி ஏறி ஆளை கொன்னே போடும். பயங்கரமான கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் பூரா. இந்த இறைச்சி திங்கிறோம் பூரா கிட்னி ஃபெயிலியர். தேங்காய் சட்னி பூரா தேங்காய் பாட்டை கலப்புறோம். என்னது தேங்காய் திங்கிறோம் பூரா என்ன ஆயிரும் தெரியுமா? பூரா பாய்சன் அதிகமாயிரு, அசிட்டி அதிகமாயிரு, யூரிக் ஆசிட் அதிகமாயிரு. என்ன ஆயிரும்? யூரிக் ஆசிட். தேங்காய் பால். ஆமா, எவன் தேங்காய் நொறுங்க திங்கிறானா யூரிக் ஆசிட் அதிகமாயிரும். தேங்காய் அரைச்ச அந்த சில நேச்சுரல் டயட்ல வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட சொல்றாங்களே, முடிஞ்சது, அவன் செத்தான். நீ ஒரு கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, ஒண்ணு வேண்டாம், கிட்னி ஃபெயிலியர் அவனுக்கு தேங்காய் சட்னி கொடுங்க, அப்போ பரலோகம். பரலோகம் தான். நேர பரலோகத்தில் வாழுகின்ற இறைவனை பார்க்க போயிடுவான். யாரு? தேங்காய் சட்னி கொடுங்கடா பார்க்கலாம். நீங்க சக்கரை நோய் வந்தவனுக்கு தேங்காய் சட்னி கொடுங்க, ஹார்ட் அட்டாக் நல்லா கெட்டி தேங்காய் சட்னி கொடுங்க, கிட்னி ஃபெயிலியருக்கு தேங்காய் சட்னி கொடுங்க. ஒரே நாள், அடுத்த நாள் முடிஞ்சது கதை. அப்ப தேங்காய் சட்னியோட தண்ணியை கொடுத்து பாருங்க, உடனே போயிடுவான். தண்ணியே குடிக்க கூடாதுங்கிறான். யாருங்க? கிட்னி ஃபெயிலியர் அவனுக்கு தண்ணியே 300 ml தாங்கிறான். அதிகபட்சம் 600 ml, அதிகபட்சம் 600 ml. அதுக்கு மேல கொடுத்தா பரலோகம் தான். எங்க பரலோகம்? அமெரிக்காரன் நடுங்கிறான். எந்த நோயை கண்டா, புற்றுநோயை கொண்டு கூட நடுங்கிறது இல்ல. ஆனா இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டு அவனுக்கு பேரு, அதுக்கு பேர் என்ன சொன்னா சிகேடிங்கிறான். கிரானிக் சிகேடி. என்னது சிகேடி? கிரானிக் கிட்னி டிசீஸ்ங்கிறான். போட்டு பாருங்க சிகேடி. வாட் இஸ் மீன் பை சிகேடின்னு போட்டு பாருங்க. டிசீஸ் அது சிகேடின்னு, கிரானிக் கிட்னி. ஏன்னா ஏன் சிகேடி வந்து பயப்படுறான்னா எதுவும் திங்க முடியாது. என்னது? சிகேடி வந்துட்டா எதுவும் திங்க முடியாது. தின்னா அடுத்த நாள் ஆஸ்பத்திரிக்கு ஓடிடணும். அடுத்த நாளே கடுமையான உணவு கட்டுப்பாடு இருந்தா 72 மணி நேரம் தப்பிக்கலாம். வாங்கினேன்னு வச்சுக்கங்க 24 மணி நேரத்துக்கு டயாலிசிஸ் பண்ணணும். என்னது? ஐயா, கிட்னி கெடுற வரைக்கும் தான் பிரச்சனை. கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். நீ டெய்லி டயாலிசிஸ், இப்பெல்லாம் 3 நாள் டயாலிசிஸ்ங்கிறான். நாளைக்கு வந்து இப்பெல்லாம் 72 மணி நேரம்ல இருந்து இப்ப 24 மணி நேரம் வந்தாச்சு. நாளைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? 24 மணி நேரம் இருக்காமா. எத்தனை நேரத்துக்கு இருக்கான்? 24. இப்ப 72 மணி நேரம், அப்புறம் வந்து 48 மணி நேரம், அப்ப 24 மணி நேரம். அவன் பார்த்து முடிவு பண்றதுதான். யார் பார்த்து முடிவு பண்றது? டாக்டர். அதாங்க, CKD is a chronic kidney disease, is a condition where the kidneys are damaged and don't function properly, often leading to build up waste in the blood and potentially a kidney failure. ரத்தம் அசுத்தமாயிடுச்சு அப்படின்றான். ரத்தம் அசுத்தமாயிடுச்சு அப்படின்றான். ரத்தம் எப்படி அசுத்தமாகும்? நான் கேட்கறேன். ரத்தம் எப்படி அசுத்தமாகும்? ரத்தம் அசுத்தம் ஆயிடுச்சுங்கிறான். ரத்தம் எப்படிங்க அசுத்தமாகும்? அது தானா அசுத்தமாகுமா? உணவு பொருள். அப்படி வாங்க. அதனாலதான் அவன் நடுங்கிறான். ஐயோ, அவன் விபச்சாரியாச்சு அவன். எங்க ஒருவேளை தின்னா யோகிங்கிறான், இருவேளை தின்னா போகிங்கிறான். போகினா தமிழ்ல விபச்சாரின்னு அர்த்தம். இருவேளை இன்பன் போகி. போகினா போகின்னு தெரியுமா அர்த்தம்? விபச்சாரம் பண்றவன் அர்த்தம். போகத்துல ஈடுபடுறான்னு சொல்லுவாங்க. மறைமுகமா சொல்ல அவன் போகம் பிடிச்சவன், போகத்துல ஈடுபடுறவன் பாங்க. என்னது? இன்னொரு போகம்னா விளைச்சல்னு அர்த்தம். இன்னொரு போகம்னா விளைச்சல்னு அர்த்தம். முப்போகம் விளையுதுன்னா விளைச்சல்னு அர்த்தம். இன்னொரு முப்போகம்னா அந்த நெல்லு விளையறத சொல்றாங்க. முப்போகம் ஒண்ணு போகம்னா வந்து போதை பொருள். அதிகப்படியானது அர்த்தம். என்னது? இந்த போகம்னாவே அதிகப்படியான அர்த்தம். என்னது? ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன். இந்த உணவு பழக்கம் நீ அதிகமானவே நீ விபச்சாரின்னு அர்த்தம். போகம்னு எழுதி வச்சிருக்கான். போகம் அப்படிங்கிறான். அதுக்கு மட்டுமா? அப்ப போகம் அதிகமாச்சுன்னா ரோகம்ட்டான். போகம் அதிகமாச்சுன்னா ரோகம்னா
அப்ப இந்த போகம், போதை இதெல்லாமே ஒரே யோகம் அர்த்தத்துல யோகம் போகம் அது யோகம், அப்புறம் வந்து போகம், அப்புறம் வந்து ரோகம் முடிஞ்சு போச்சு. அததான் ஒருவேளை இன்பான் யோகி, ஒருவேளை இன்பான் யோகியே, இருவேளை இன்பான் போகியே, திரிபோது இன்பான் ரோகியே, நாப்போது இன்பான் உடல் விட்டு போகியே என்று புகழ் ஒரு பாடல் இருக்கு. நீதி வெண்பா, அது நீதி நூல்கள் அப்படித்தான் மரணடி அடிக்கும். நீதி வெண்பா இப்போ மரணடி அடிக்கும். நீதி வெண்பா நீதி நூல்கள் எல்லாமே மரணடி அடிக்கும். சாட்டவாரம் எடுத்து அடிக்கும். அறுவாள் எடுத்து வெட்டுற மாதிரி தான். அறுவாள் எடுத்து ஒரே வெட்டு, தலை ரெண்டா வெட்டிடுற வாக்கில் தலை வேறு முண்டை வேறு ஒரே வெட்டு தான் வெட்டும். அதாவது அம்மா துன்பப்படுறாங்கிறக்காக பொய் சொல்லாதே வள்ளுவர் எழுதுவார். ஈன்றால் பசி காண்பான் செய்யற்கே சான்றோர் பழிக்கு வினைப்பார். அதாவது படிக்கின்ற செயல்களை அதாவது ஈன்றால் பசி காண்பால் செய்யற்கே சான்றோர் படிக்க வினை. அப்ப பசியில துடிச்சிட்டு இருந்தாலும் கூட தவறான செயலை செய்யாதேங்கிறான். தவறான செயலை செய்து அந்த தாயினுடைய பசியை காப்பாத்தாதேங்கிறான். என்னது? யாரை காப்பாத்தாதேங்கிறான்? தவறான செயலை செய்து இல்ல தாயை காப்பாற்ற வேண்டும். அப்படின்னு நான் சொல்ல, திருக்குறள் இருக்குது. ஈன்றால் பசி காண்பால் செய்யற்கே சான்றோர் அது சான்றோர் பழிக்கின்ற செயல்களை செய்யாதே அப்படிங்கிறான். இன்னைக்கு என்ன பூரா கூத்தாடிதான் இருக்கிறாங்க. நாட்டுல யார் இருக்கிறாங்க? நாட்டவே ஆள்றவங்க கூத்தாடி தானே. இந்த நாட்டவே ஆள்ற கூத்தாடிகள் தானே நாட்டை ஆள்றிட்டு இருக்கிறாங்க. எவனாச்சும் ஒழுக்கம் இருக்கவன் பாருங்க, ஒழுக்கம் அவனுக்கு பண்பு இருக்கான்னு பாருங்க. ஓடி போனவே தப்பா சம்பாதிச்சவன் உழைத்து, ஏன்னா சாதாரண ஒரு மக்கள்கிட்ட உழைத்து, அந்த ஊருக்காக உழைத்து, அந்த ஊரு நல்ல பேர் எடுத்து, ஒரு கிராமத்துல உழைத்து, ஒரு வீதியில உழைத்து, அப்படிலாம் எவனும் வர்றதில்லை. நேர சினிமா கூத்தாடி ஆட வேண்டியது, சினிமா கூத்தாடி ஆட வேண்டியது, அது கோடிக்கணக்கு கொள்ளையடிக்க வேண்டியது. இன்வெஸ்ட் எங்கடா பண்றதுன்னு கேட்டு, இன்வெஸ்ட் பண்ற ஒரு இடங்கன்னா கோமாளி யாரு? தமிழ்நாட்டு மக்கள் போற கோமாளி. இன்வெஸ்ட் அதில் பண்ண வேண்டியது. எதுல பண்ண வேண்டியது? மொத்த தமிழ்நாட்டுக்கு கோமாளி ஆக்கி விட்டாங்க. கூத்தாடிகளுக்கு என்ன வேலைன்னா, அவனுக்கு என்னன்னே தமிழும் தெரியாது, ஒரு தமிழும் தெரியாது, சமக்கரும் தெரியாது, தத்துவம் தெரியாது, திருக்குறளும் தெரியாது, தேவாரம் தெரியாது, ஒரு இடவும் தெரியாது. சினிமா கூத்தாடி இடுப்பு ஆட வேண்டியது. என்ன இடுப்பு ஆடிட்டு நடிகளோடு கட்டி பிடிச்சி ஆடிட்டு அப்படி தூண்டி விட்டு போயிடுது. அப்ப கோடிக்கணக்கில் பணம் சேர்ந்துருமா? எல்லாம் முள்ள மாதிரி பண்ண வேண்டியது. என்னது? அரசாங்கத்துக்கு வரி ஏய்க்கிறது, ஏமாத்துறது. இப்ப ஒரு சாதாரணமா என்ன பாத்தீங்கன்னா, இந்தியாலேயே வந்து அரபு நாடுல பாத்தீங்கன்னா அங்க வருமான வரி கிடையாது. சிங்கப்பூர்ல வருமான வரி இருக்கா? சிங்கப்பூர்ல வருமான வரி 30%. ஆனா அரபு நாட்டுல பாருங்க, அரபு நாட்டுல வருமான வரியே கிடையாது. அதே மாதிரி சில ஐரோப்பிய நாடுகள்ல வருமான வரி கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரணும். அரபு நாட்டுல சுத்தமா வருமான வரி கிடையாது. அரபு நாட்டுல நீங்க வியாபாரம் பண்றவங்க டாக்ஸ் போடுங்க. வருமான வரிக்கு என்னங்க டாக்ஸ்? அதெல்லாம் ஒழிக்கணும். வருமான வரியெல்லாம் ஒழிக்கணும். வருமான வரியெல்லாம் அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு டாக்ஸிலே வெந்து போயிடுவான். நாட்டை கண்டவே பிடிக்காது. என்னது? நாட்டை கண்டவே பிடிக்காது. சும்மா போட்டு அப்படியே சம்பளத்தை குறை. ஒரு பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுக்கிட்டு புடுங்குற மாதிரி புடுங்கிறது. எப்படி? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு புடுங்குற மாதிரி புடுங்கிறது. உண்மை கேட்ட சம்பளம் தான் 100 ரூபா. புடுங்கிறது பிறகு சம்பளம் 100 ரூபா. கைக்கு வந்து சேர்ந்தது 10 ரூபா, 90 ரூபா அதுலயே போச்சு. அதாவது ஒரு காமெடியில சொல்லுவாங்க, உங்களுக்கு டெய்லி 1 ரூபா 30 ரூபா சம்பளம், அதுல டெய்லி 1 ரூபா நான் எடுத்துப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கு. சம்பளம் 30 ரூபா, மாச சம்பளம் 30 ரூபா, தினம் 1 ரூபா நான் எடுத்துப்பேன். முடிஞ்சு போச்சு. அப்ப நீ முட்டை கொண்டாதான் நடத்த சைபர் தான். அதனால இதை எப்பொருள் யார் வரைக்கும் எப்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்றது அறியும் போல நம்ம வந்து இந்த விதிகளை கடுமையாக்காம நம்ம வந்து இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, நோய் நல்லாளர்கள் இருக்கிறாங்கன்னு. நோய் நல்லாங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் காட்டிட்டு இருக்க முடியும். நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வர்றதும் இல்லை. இன்னைக்கு நான் நோய் குறைஞ்சிட்டேன்னு பேசுறதும் இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க வர்றீங்க. இப்ப நீங்களே வந்து நான் இந்த எடை வந்து குறைஞ்சி இப்ப இயற்கையான முறையில் உடம்பு குறைச்சிருக்கிறீங்க. இப்ப இவரே வந்து 95 இருந்து 74 கிலோ குறைச்சிருக்காரு. இயற்கையான முறையில் எந்த சைடு எஃபெக்டும் குறைச்சிட்டாரு.
ஆனா இவரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி சைடு எஃபெக்ட் எல்லாம் குறைச்சிட்டாரு, எங்கடி சுறுசுறுப்பா இருக்கிறாரு. அதான் இது சுத்தப்படுத்துறதுனால இது என்னன்னா யாருக்கு தெரியாதுன்னா, சுத்தப்படுத்துவதனால் உடம்பு இழைக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தப்படுத்துறீங்க. இது வரலாற்றுல முதல் பகுதி. அதாவது 2000 ஒரு 10 20,000 ஆண்டுகள்ல இப்பதான் முதல் முறையாக யாரும் செய்யாத சாதனை நாம செய்யறோம். இது வரைக்கும் யாரும் உலகத்துல செய்யாத சாதனை தான் நாம பண்றோம். அதான். அதனால இது வந்து வரலாற்றை திருப்பி போடுறப்ப அதனாலதான் இது தெரியாதனாலதான் எல்லாம் முடிக்கிறானுங்க. வந்து சேர்றதுக்கு வெக்கப்படுறானுங்க. ஏன்னா இது வரைக்கும் தப்பா சொல்லி இப்ப எல்லா யோகா மட்டும் தப்பா சொல்லி கொடுத்தாச்சு. பின்ன நீர் மருத்துவம் கத்துக்கிறேன் ஆனா இதுக்கு முன்னாடி ஏன்டா சொல்லி கொடுன்னு கேட்பான். இப்போ இந்தியாவில லட்சக்கணக்கான நீர் மருத்துவ யோக மன்றம் இருக்குது. அவனெல்லாம் நீர் மருத்துவத்தை கத்துட்டானா அங்க இருக்கிற பசங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன்டா டேய் அறிவு கட்ட முட்டாங்களா இதுக்கு முன்னாடி ஏன்டா உங்களுக்கு தெரியலையான்னு கேட்பான். போச்சு மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என்னது அந்த கௌரவ பிரச்சனையே இது கத்துக்க போறது இல்லை. இப்ப பாரு, நீங்க புதுசா வர்றவங்க தப்பிச்சா போதும்டா சாமி, அங்கிருந்து கூத்தடிக்கிற மன்றமா இருக்குது, எந்த நோயும் தீர்க்க மாட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்சு போய் தப்பிச்சு வர்றவன் இதை கத்துக்குவான் இல்லையா? ஆனா அங்க இருக்கிற மன்ற செயலாளரோ மன்ற பொறுப்பாளரோ அவன் சிக்கி சீரடைஞ்சு இந்த அவமானத்திலேயே தற்கொலை பண்ணிக்குவான். ஒரு புதுசா கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அவன் ஆட்டம் எல்லாம், புதுசா கண்டுபிடிச்சா ஒரு ஆட்டம் எல்லாம் போயிடும். என்னது ஒன்று புதுசா கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் உங்களோட ஆட்டம் எல்லாம். ஒன்று புதுசா கப்பனா இந்த வாங்குறேன்னா ஒன்றதெல்லாம் மொத்தமா தோல்வி அடைஞ்சிருச்சுடாங்கிறேன். ஒன்றும் வேண்டாம், ஒரு சளி நோயை குணப்படுத்த சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு யோக மன்றத்தின் மூலமாக ஒரே ஒரு சளி நோய் இருக்குது, 10 வருஷம் சளி இருக்குதுப்பா, 10 வருஷமா கபம் இருக்குது, 10 வருஷம் 20 வருஷம் சளி நோய் குறைக்கிறதுக்கு என்னடா பயிற்சின்னு கேட்டேன்னா தெரியாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மருத்துவம் நீ பாக்குறேன் கேட்ட? மென்டல் ஹெல்த், புண்ணாக்கு ஹெல்த், மென்டல் ஹெல்த் தானே. அப்புறம் ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? மென்டல் ஹெல்த்துக்கு அடிப்படையே பிசிக்கல் ஹெல்த் தானே. மென்டல்ங்கிறது யாரும் பார்க்க முடியாதது. மென்டல்ங்கிறது அது இன்விசிபிள் மேட்டர். டைமென்ஷன் 3, டைமென்ஷன் 4. அது இன்விசிபிள். மனம்ங்கிறது மைண்ட் ஃபோர்ஸ். அது தாட் எக்ஸ்பீரியன்ஸ், உள்ளம், எண்ணம், மனம், அப்படி உயிர் அப்படி போயிடும். அது அதுதான் 4th டைமென்ஷன்ல போகும். நீ 3rd டைமென்ஷன் உடம்பு. இங்க அடிப்படையே உடம்பார் அழிங்கிறாரு திருமலர். சொல்றாரு உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் அப்படிங்கிறாரு. திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டாருங்கிறாரு. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்த்தல்னா உடம்பை காப்பாற்றுதல் அர்த்தம். உடம்பை வளர்த்தல் என்ன அர்த்தம்? உடம்பை காப்பாற்றுதல் அர்த்தம். நீ வளர்த்தறனா என்ன நினைச்சிட்டீங்க? நீ அந்த பன்னிக்குட்டி மாதிரி பெருக்கிறது அல்ல. என்னது வளர்ச்சி போக்குனா என்ன தெரியுமா அர்த்தம்? வளர்ச்சி போக்கும்பா. வீக்கம் என்பது வேற, வளர்ச்சி என்பது வேற. வீக்கம் என்பது வேற, வளர்ச்சி என்பது வேற. வீக்கத்துக்கு வளர்ச்சிக்கு விஷயம் தெரியாம விவரம் தெரியாம சொல்றாங்களா? பார்லிமெண்ட்ல பேசுவாங்க. வீக்கம் என்பது வேறு, வளர்ச்சி என்பது வேறு. அவன் அது பொருளாதாரத்தை பேசி குட்டு சேர்வாயிருவான். நாம் இங்க என்பது உடம்பு வளர்ச்சி என்பது வேறு, மனம் போன போக்கல, அதாவது மனம் போன போக்கல, அதாவது மனம் போனப்ப உதாரணத்துக்கு பசினா தண்ணீர் தான் மருந்து. அதுதான் அருமையான மருந்து. உலகத்துல தலை சிறந்த மருந்து பசிக்கு தண்ணீர் தான். பசிக்கு கோழிக்கறி தின்ன சொல்லி எந்த மருத்துவத்தில் இருக்கு? பசிக்கு கோழிக்கறி இருக்க சொல்லி எங்க இருக்குன்னு கேக்குறேன். கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிடுன்னு சொல்றது எந்த மருத்துவத்தில் இருக்கு? பசிக்கு கோழிக்கறி சாப்பிடுறது எந்த மருத்துவத்தில் இருக்குது? அப்புறம் தின்னுட்டு வெளிக்கு போகாம மாரட போது சாக வேண்டியதுதான் 40 வயசுலயே. அப்படித்தானே போகுது. ஏன் சரி, இப்ப நம்ம ஏதாவது தத்துவத்தை படிச்சு ஆமாங்கய்யா, நிறைய ஐயா. அதனால இது கண்டுபிடிச்சாச்சுங்க. இது கண்டுபிடிச்சாச்சு. இது இப்ப நெட்ல ஏன் பேசுறேன்னா, கடுமையான விவாதம் பண்ணி மண்டையை உடைக்காம ஒன்றும் நடக்காது. ஒன்னா என்னை மண்டையை உடைக்கணும், அல்லது நான் எல்லாத்தையும் மண்டையை உடைக்கணும். அதுதான் ஒன்றுதான் மண்டையை உடைக்கணும். நான் பேசி எனக்கு மண்டையை உடைக்கணும், அல்லது யாராவது எனக்கு மண்டையை உடைக்கணும். தத்துவம் தான், தத்துவத்துல தான் வரணும். எல்லாரும் எதுல வரணும்? தத்துவத்துல வரணும். தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வாங்க, தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வாங்க, உங்க தாட் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். நமக்கு தேவை தத்துவ முரண்பாடு. போது தத்துவமே தெரியல, அப்புறம் எப்படி நீ முதல்ல பிலாசபியே தெரியாம எப்படி பிராக்டிகலி போவீங்க? தியரியே தெரியாம எப்படி பிராக்டிகலி போவீங்க? தியரி கொண்டு வா. ஒன்னு நோயற்ற வாழ்வுக்கு பதில் சொல். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரே வரி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு மட்டும் பதில் சொல். அதுக்கு மட்டும். அப்புறம் அடுத்ததுக்கு போலாம். பிச்சை எடுத்து வாழாம இருக்கிறது, அப்புறம் உண்டு வாழாம இருக்கிறது, அப்ப உண்டு வாழ்தல்,
அப்புறம் உழுதுண்டு வாழ்தல், அப்புறம் தவம் செய்து வாழ்தல். எங்களுக்கு எங்களுக்கு வரிசை இருக்குதுங்க. நாங்க சித்தர் கொள்கை. நாங்க அப்படித்தான் பேசுவோம். ஐயோ, நீ உண்டு வாழ்றியா, நீ உழுது வாழ்றியா, தவம் செய்து வாழ்றியா, இதுலயே வரிசை கிரமம் இருக்குது. உண்டு வாழ்றவன் பிச்சைக்காரன், உழுது வாழ்றவன் ரெண்டாவது, தவம் செய்து வாழ்றவன் மூணாவது. இந்த தவம் செய்து வாழ்றவன் முதல் ரகம், உழுது வாழ்றவன் ரெண்டாவது ரகம், தின்னுட்டு வாழ்றவன் மூணாவது ரகம். அப்ப தவம் என்ன தெரியும்? பிறவி நோயை வெல்லுவது. அவன் நடமாடும் தாவரமாக மாறி விடுகிறான். தாவரத்தை நம்புறது இல்ல, தாவரம் மாறி உடம்பை மாத்திக்கிறான். தாவரம் இனப்பெருக்கம் செய்கிறது. தாவரம் பாருங்க, வயது ஆக ஆக வயது ஆக ஆக அது வஜ்ரமாக மாறுகிறது. ஒரு ஆணி அடிச்சா கூட இறங்குறது இல்ல. வைரம் பாய்ச்ச கட்டைங்கிறான். இவனிடம் இத்து போய் கிடக்குறான். இத்து போய் நோய் வந்து கால் வந்து அழுகி போய் இத்து போய் கால் கலண்டு கை கலண்டு இத்து போய் ஆஸ்பத்திரியே கெரியன்னு இருந்து செத்து போயிடுறான். அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, உற்றவன் தீர்ப்பான் மருந்து உலை செல்வான் என்று அப்பால் நாள் குற்றே மருந்து மாறு. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உலை செல்வான், இந்த 4 வகையான யமன் அப்படிம்பாரு. யமன்கிற பேரு இயமன்னு பேரு. அதுல பாத்தீங்கன்னா இயமம், நியமம், ஆதனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு 8 இருக்கு. அதை இயமம் என்று சொன்னால் யமனிட்டிருந்து விடுதலை பெறுகின்ற பழக்க வழக்கம். கொல்லான் பொய்குறான் களவிலான் என்குணான், கொல்லான் பொய்குறான் களவிலான் என்குணான். அப்புறம் இந்த கொல்லான்னு அதுல வரும். பாத்துன்பான் கட்காமமிலான் ஈமத்தடை நின்றானேன்னு 10 வரும். 10 ஒடுக்கம். அப்புறம் நியமம் தூய்மை அருளும் சுருக்கம் பொறை செய்வை வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை நேமி ஈரைந்தும் நியமத்தானமே. ஈரைந்துன்னு எவ்வளவுங்க? 2 பெருக்கள் 5 எவ்வளவு? 2 பெருக்கள் 5 எவ்வளவு? 10 ஒடுக்கம்ங்கிறாரு. அப்ப ஈமத்திலையும் 10 ஒடுக்கம் இருக்குது, நியமத்திலையும் 10. இங்க எவனாச்சும் இந்த தமிழ்நாட்டுல ஒரு ப்ரொஃபஸராவது எடுத்து பேசுறான்னு பாருங்க. சிக்கிட்டாங்க. தமிழ் படிக்கிறதும் சரி, ஆங்கிலம் படிக்கிறதும் சரி, அறிவியல் படிக்கிறதும் சரி, முதல்ல தன்னுடைய நோயை தான் குணமாக்க தெரியணும் இல்லைங்க. அதுக்கு தானே அறிவு. அறிவினுடைய பயன்பாடு எல்லையற்றது தானே. அறிவை பயன்படுத்தி சிக்கலுக்கு தீர்வு காணணும். அறிவை பயன்படுத்தி சிக்கலுக்கு தீர்வு காணலாம். அப்புறம் அறிவு இருந்து எதுக்குன்னு கேக்குறேன். இயற்கை எதுக்குங்க அறிவை கொடுத்துருக்குது? அடுத்தவன் நம்புறதா, அடுத்தவன் நம்பி வீணா போறதா, அல்லது சிக்கலுக்கு தீர்வாகிறது உங்க சொந்த அறிவை பயன்படுத்துறேன். நான் வந்து உங்க அறிவை தான் பயன்படுத்துறேன். கேள்வி இனி எனக்கு கேள்வி கேள்வி நான் பாத்துக்கலாம் வா. நேரடியாக நாங்க அடிமடாத கை வைக்கிறோம். உணவு பழக்கத்துல கை வைக்கிறேன். உங்க உணவு பழக்கத்துல கை கேட்போம். அங்கிருந்து நான் கேள்வியே கேட்பேன். உணவு பழக்கம் எதற்குன்னு கேள்வி கேட்பேன். உணவு பழக்கம் கை வச்சேன்னா சொன்னபடி கேட்பேன். நீங்க உணவு பழக்கம் தவறா இருந்தா ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? பணம் வச்சுக்கிட்டு ஆரோக்கியம் வந்துருமா? யாரு எந்த நடிகைகிட்ட பணம் இல்லாம இருக்குது, எந்த நடிகர்கிட்ட பணம் இல்லாம இருக்குது, எந்த டைரக்டர் பணம் இல்லாம இருக்குது, எந்த அரசியல்வாதிகிட்ட பணம் இல்லாம இருக்குது? ஏன்ப்பா நோய் பிண்டமா தெரியறானுங்க? அப்ப நல்ல பழக்க வழக்கங்கள் பணத்தால் வருவதில்லை. நல்ல பழக்க வழக்கங்கள் பணத்தால் வருவதில்லை. நல்ல சான்றோர்களை சேர்ந்து வாழணும். உணவில் எளிமையாக இருக்க வேண்டும், உணவில் ஏழையாக இருக்க வேண்டும். நீ நாகரிகத்துல உச்சக்கட்டத்தில் இருக்கலாம், ஆனா உணவில் மிக 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 ஏழையாக இருக்க வேண்டும். உன் உடம்பு இளைச்சிருக்க வேணும், இடுப்பு சிறுத்திருக்க வேணும், மார்பு பெருத்திருக்க வேணும். ஐயா இது இடுப்பு சிறுக்குது ஓகே, மார்பு எப்படியா பெருக்கும்? இடுப்பு சிறுத்தா மார்பு பெருசாயிரும். அது என்ன பெரிய விஷயம்? இடுப்பு சிறுத்தாவே மார்பு பெருசாயிரும். மார்பு அப்படியேதான் இருக்கும். மார்பு
மார்பு அப்படியேதான் இருக்கும். இடுப்பு சிரிக்கிறதுனால மார்பு பெருசா தெரியும். ஆமா. ஆமா நீங்க அவ்வளவுதான். சொன்ன மாதிரி இந்த கோவில் சிலைகள் எல்லாம் பார்த்தா நம்மளை விட கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்குங்க ஐயா. இப்போ இப்போ கோவில் சிலை மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லீனா இருக்கீங்க. ஆனா கோவில் சிலை உங்களை மாதிரி இருக்குமான்னா அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் பண்ணல. பட் சொல்றேன் ஒரு ஒரு நீங்க இதுக்காக நீங்க செப்பு திருமணி பாருங்க, செப்பு திருமணி பாருங்க, செப்பு திருமணி பார்க்கணும். எது செப்பு திருமணி? நீ பூதத்தை பார்க்காதீங்க. செப்பு திருமணி. ஓ போச்சு போச்சு, நீங்க பார்த்ததே தப்பு. நீங்க போற பூத திருமணி பாத்தீங்கன்னா போச்சு. நீலி நீலகண்டின் பூத திருமணி அது கிடையாது, செப்பு திருமணி பாருங்க. எந்த திருமணி? செப்பு திருமணி. அதாவது அந்த செப்பு சிலை, உற்சவர் சிலைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அத போய் பாருங்க. அதுக்கு லிங்கத்தை பார்க்க கூடாது. லிங்கத்தை பார்த்தா அது யானைக்குட்டி மாதிரி தெரியும். சிற்ப சிலைகளை பாருங்க, சிற்ப சிலைகள். நீ பூதி பூதகண்டி நீலி நீலகண்டி போய் பாத்தீங்கன்னா அதுதான் மையனுடைய வடிவம். இடுப்பு சிறுத்திருக்க வேண்டும், அதுதான் கோயில் சிலை. இடுப்பு சிறுத்திருக்கணும். பில்லு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? இப்படித்தான் இருக்கு. அப்புறம் யோசனை பண்ணுங்க. மறுபடியும் 8 மணிக்கு பேசுவோமா? சரிங்க. சரிங்க. நன்றி நன்றி நன்றிங்க.